நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பறிச்சுட்டு இது அப்புறம் இது இந்த 3 மாத்திரையும் காலையில மத்தியானம் சாயங்காலம் ஒரு நாளைக்கு 3 வாட்டி. அப்புறம் இந்த மஞ்ச மாத்திரை வித்யாவுக்கு வலி அதிகமா இருந்தா மட்டும் தான் கொடுக்கணும். இது தூங்குறதுக்கு முன்னாடி, ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். உனக்கு புரியலன்னா 2-3 தடவை கேளு, ஆனா தப்பா மட்டும் கொடுத்துறாத. இல்லனே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் அலாரம் வச்சு கொடுக்குறேன். மூளையில அலாரம் வச்சுக்கிறேன் எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு. சரி இப்ப சொல்லு, ராத்திரி நீ எந்த மாத்திரை கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சிட்டு, நான் இப்ப உன்கிட்ட கேக்குறேன். ராத்திரி வித்யாவுக்கு நீ எந்த மாத்திரை கொடுக்கணும் சொல்லு. என்கிட்டயா? இதோ இந்த மாத்திரை. இல்லையா, இதோ இந்த மாத்திரை. இதுவா? சிட்டு, இது ஒண்ணு நீ பண்ற கிச்சடி கிடையாது. உப்பு கம்மியா இருந்தா மறுபடியும் போட்டு சரி பண்ணிக்கலாங்கிறதுக்கு. சிட்டு, வித்யாவுக்கு மாத்திரை கொடுக்கணும். சரி 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 சரி, அந்த மாத்திரை எங்க வை. இந்த பால் எடுத்துட்டு போ. மாத்திரையை நான் கொடுக்கறேன், போ. சாரிண்ணே. தேங்க்ஸ்மா. நீ கவலைப்படாத, வித்யாக்கு மாத்திரையை நான் கொண்டு போய் கொடுக்கறேன். அவ ரொம்ப பெரிய முடிவு எடுத்துட்டா. எந்த பொண்ணுக்கும் இது சுலபம் இல்ல. அவ நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கா. தெரியுமா, நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவ புரிஞ்சுக்க தயாராவே இல்ல. எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கா. அவ செஞ்சிருக்கிற இந்த உதவிக்கு நன்றி கடனா திரும்ப நாம என்ன பண்ண போறோம்? எல்லாம் சரியாயிடுமா? கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். முதல்ல வித்யா குணமாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசிக்கலாம். நீ சொல்றது சரிதான். வித்யாவோட உடம்பு முழுமையா குணமடைஞ்சதும் அவகிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கலாம். இந்த நேரத்தில் அவளுக்கு பிரஷர் கொடுக்கறது சரியா இருக்காது. அம்மா, மாத்திரை. இந்தாங்கம்மா, இப்ப இந்த மாத்திரையை கொடுங்க.
ஆஞ்சநேயா, யாரு நல்லா இருக்கும்போது உங்க முன்னாடி வந்து நன்றியை தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் துக்கத்துல பிரார்த்தனை பண்ற உரிமையும் இருக்கு. ஆனா நல்லா இருக்கும்போது நன்றி சொல்லலைங்கிறது ஒரு பக்கம், என்னைக்குமே உங்களை திரும்பி பார்க்கலைங்கிறது இன்னொரு பக்கம். ஆனா இன்னைக்கு நான் என்னோட தப்ப முழுமையா உணர்ந்துட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நான் பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க. என் பையன் அவன் என்னோட ஒரே வாரிசு. அவன் தான் எனக்கு எல்லாமே. அவனை எப்படியாவது குணப்படுத்தி எனக்கு உதவி பண்ணுங்க. இல்ல விஷயம் என்னன்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? ஹோம் மினிஸ்டர் எதுக்காக என் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படியே எஸ்எஸ்பிக்கு அவர் ஏன் சப்போர்ட் பண்றாருன்னு தெரியணும். அப்படின்னா என்ன? கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு டிஐஜி அசிங்கப்பட்டனே அதுக்கு? இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச பேர் கெட்டு போச்சா? அதுக்கு என்ன? இந்த எஸ்எஸ்பி நான் விட போறதில்ல. எனக்கு எதிராக அவன் செயல்பட வேண்டிய அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். வச்சிடறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கா? என் மேல உனக்கு அக்கறை வந்துருச்சா? நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். வேணாம், நான் நல்லா இருக்கேன். சாதாரண இருமல் தலைவலி தான், எல்லாம் சரியாயிடும். எப்படிங்க சரியாகும்? நான் தைலம் போட்டு விடுறேன், இருங்க. கொஞ்சம் எதமா இருக்கும். நீங்க சுத்தமா உங்க உடம்ப கவனிச்சுக்கிறதே இல்லை. இப்ப நல்லா இருக்கா? லைனுக்கு வந்துட்டியா தேவயானி? ஆமா, என்ன கேட்ட? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. எல்லாமே தப்பா நடக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலங்க. ஒரு சில நேரம் யாரை பத்தியுமே கவலைப்படாம வாழ்க்கை பூரா உங்க கூட சந்தோஷமா இருக்க தோணுது. இன்னொரு வாட்டி என்ன தோணுதுன்னா, நான் பண்றது எதுவுமே சரி கிடையாது. உங்க மேல தப்பான எண்ணம் வந்து
அக்காவோட மனசை உடைச்சிட்டணும்னு தோணுது. எனக்கு தெரியலங்க. நான் எப்படிப்பட்ட இடத்துல நிக்கிறேன்னு எனக்கே தெரியல. என்னால அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியல, இதுல இருந்து பின்வாங்கவும் முடியல. உங்களை விட்டு என்னால விலகவும் முடியல. அக்கா முகத்துக்கு நேரா நின்னு பேசுற தைரியம் கூட எனக்கு இப்ப இல்ல. நான் என்னங்க பண்றது? இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். என்னோட வேதனை யார்கிட்டயும் என்னால சொல்லக்கூட முடியல. தனியாளா போராடிட்டு இருக்கேன். இத பத்தி உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியல. நீங்க ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கீங்க. இந்த மாதிரி நடக்கும் எனக்கு தெரியும். தேவயானி இப்படி பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படின்னா அக்காக்கு இந்த விஷயம் தெரியும்னு உங்களுக்கு முதலே தெரியுமா? ஏன் இத பத்தி நீங்க என்கிட்ட சொல்லல? என்னன்னு சொல்றது? யார்கிட்ட சொல்றது? எங்க உண்மைய சொல்ல போய் உன்னை எழுந்துருவனோன்னு பயமா இருந்தது. உன்னை பிரிய எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் போற போக்குல போயிட்டே இருக்கட்டும்னு சும்மா விட்டுட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்க. அக்காக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப சமாளிச்சிட்டு இருக்கேன்னு பைத்தியம் மாதிரி நம்பிட்டு இருந்தேங்க நானு. ஆமா, எனக்கு உண்மை தெரியும் உத்ரா. ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு தான் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. எல்லாம் ஒரே நேரத்துல நடந்தா நான் என்ன பண்ணுவேன் அதான் சொல்ல முடியல. நொந்து போயிருக்கமா. இங்க பாரு, தேவயானியை பத்தி நீ கவலைப்படாத. இங்க பாரு உத்ரா, தேவயானிக்கு என்னை பத்தி சுத்தமா கவலை இல்லை. அதே மாதிரி யாரும் என் மேல அக்கறை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ என்னை விட்டு போயிடாத. உன் மேல எந்த தப்பும் இல்லை. என்னை விட்டு போயிடாத. சரி, நீயும் என்ன உதறி தள்ளிட்டியா? தேவயானி எப்படி என்ன சுலபமா உதறி தள்ளினாலும் அப்படி. இவ்வளவு நாளா அவ அன்பு காட்டாம என்ன வதச்சது பத்தல போல இருக்கா. அதான் உன்கிட்ட சொல்லி அப்படி நடந்துக்க சொல்ற. என் மேல யாரும் பாசம் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறா. என்ன தனியா தவிக்க விடணும்னு ஆசைப்படுற. பரவாயில்ல, இருக்கட்டும். உன் அக்கா மாதிரி தான் நீயும் நடந்துக்கணும்னு ஆசைப்படுற. அப்படியே என்ன விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். நான் தனியால சமாளிப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. வேற என்ன நினைக்க சொல்ற உத்ரா? என்ன நினைக்க முடியும்? ராத்திரி முழுக்க ஜெயில் கம்பிகளுக்கு நடுவுல இருந்ததுக்கு அப்புறம், அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு அவமானம் பட்டதுக்கு அப்புறம், அவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆறுதல் கூட கிடைக்க கூடாதா? யார நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேனோ அவங்க வாயில இருந்து அன்பா 2 வார்த்தை கேட்க கூடாதா? இதை விட பெரிய துரோகம் வேற என்ன இருக்க முடியும்? நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். இல்ல, நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் அப்படி பேசல. நடந்த பிரச்சனைகள் எல்லாமே என்ன அந்த அளவுக்கு பேச வச்சிருச்சு. உங்க மனசனை காயப்படுத்திட்டு என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்.
என்னாச்சு வித்யா? உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல கௌதம், அது வந்து ரத்தம். வித்யா, இவ்வளவு ரத்தம் வருது, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. கௌதம், கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்ல. அது நான் கட்ட மாத்தல, அதான் ரத்தம் வருது. நான் போய் மாத்திட்டு வரேன், சரியா? வித்யா, பாத்து வித்யா. வித்யா, உன்னால முடியல. கொஞ்சம் இரு, நான் மாத்தி விடுறேன். ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம். அந்த சுகம் இந்த சுகம், அந்த மனம் எந்தன் வசம். ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம். ஜீவனானது இசை நாதம் என்பது முடிவில்லாதது. வாழும் நாளெல்லாம் என்னை வாழ வைப்பது இசை என்றானது. எண்ணத்தில் ராகத்தின் வலி ஒன்றும் ஜாஸ்தியா இல்லையே. நான் மருந்து எடுத்து தரேன், அதை போட்டுக்கிட்டு நீ தூங்க. தேங்க்யூ. தேங்க்யூ கௌதம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வரைக்கும் நான் மாமாவை இவ்வளவு கோபத்துல பார்த்ததே இல்ல. அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப சத்தம் போட்டு கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தார் கௌதம். நான் உனக்கு புருஷனோட சுகத்தை கொடுக்க முடியாது வித்யா. ஆனா புருஷனோட கடமையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். கண்டிப்பா இந்த கடமையை நான் நிறைவேற்றுவேன். விஷயம் என்னன்னா, நான் உண்மையிலே
என்னால என்னைக்கும் கரணை மறக்கவே முடியாது. இன்னைக்கு அவனை நான் அதே அளவு தான் காதலிக்கிறேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உன்னோட சந்தோஷத்துக்காக என்னோட காதலை நான் தியாகம் பண்ண வேண்டி வந்தாலும் உன் மேல சத்தியமா நான் தயங்க மாட்டேன்.